எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா குபுட்டாவோட டிராக்டரோட ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டிராக்டருக்கு மட்டும் நம்ம அப்படி போடுறோன்னா, இந்த டிராக்டரின் மீதான விமர்சனம் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது. அதாவது இந்த டிராக்டர் குபுட்டா அப்படின்னு சொல்ல போனாவே இன்ஜினில் வெயிட் இல்லை, ஃப்ரண்ட்டில் வெயிட் இல்லை, ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகுது, இப்படி பார்த்திங்கன்னா சில கம்ப்ளைண்ட் இருக்குது. அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹைக்காக இருக்குது. அது இல்லாமல் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சிட்டா அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல, அந்த மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதை பற்றியான இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குபுட்டா ஃப்ரண்ட் வெயிட் இல்லை அப்படின்றோம். இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஜப்பான் டெக்னாலஜி. ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஹெவி சாயில் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மேலேயே இருக்காது. அப்படியே இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சாயில் இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹெவி சாயில் இருக்கிறதுனால இப்போ இன்ஜின் வெயிட் இருக்கிற ஒரு டிராக்டர் பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கி போகும். சகதியில் பார்த்திங்கன்னா அமுங்கி போகும். இதுவே ஒரு வெயிட் கம்மி இல்லாத டிராக்டர் உங்களுக்கு மேலே மிதந்துட்டே போகும். இதனால் என்ன ஆகும்னா டெப்த்து அதிகமாக கிடைக்கும். இன்ஜின் பார்த்திங்கன்னா உள்ளே தம்மாகி உக்காந்து போகாது, நல்லா மேலேயே போகும். அதை மென்ஷன் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இவங்க முக்கியமாக வெயிட் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அது இல்லாமல் இப்போ குபுட்டா 5501 எடுத்துட்டிங்கன்னா ஹேர்வெஸ்டிங் நீங்கள் போனாலும் இன்ஜின் வெயிட் பார்த்திங்கன்னா மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. அதை மென்ஷன் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்ஜின் வெயிட் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட வெயிட்டே பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு 900 கிலோகிராம் தான் வரும். வண்டியோட ஓவரால் வெயிட்டே உங்களுக்கு 1900 கிலோகிராம் தான் வருது. இப்படி இன்ஜின் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 50% பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது, 50% பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயம். இது ரெண்டும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சாயலை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் இல்லாததுனால ஹெவி சாயலில் மிதந்துட்டே போகும். இது பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரேம்பிங். இப்போது நம்ம ட்ராலியில் பார்த்திங்கன்னா வெயிட் கேரி பண்ணிவிட்டு ஒரு ரேம்பில் ஏறுறோம் அப்படின்னு வச்சுக்க சொல்லும் போது வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் இல்லைனா கண்டிப்பாக ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகும். இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகும். ஒரு 3 டன் 4 டன்னு போட்டுக்கின்னு நீங்கள் ஒரு ரேம்பில் ஏறினாவே கண்டிப்பாக ஃப்ரண்ட் லிஃப்டிங் இருக்கும். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரேம்பிங்னுவாங்க. ஒரு ஏரி கரை இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா ட்ராலியில் வெயிட் போட்டுக்கின்னு இந்த டிராக்டரை ரிவர்ஸில் போனீங்கன்னா மற்ற டிராக்டரை விட இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா அந்த லோடு எடுத்துக்கிட்டு ஈஸியாக மேலே ஏறி போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இன்ஜின் வெயிட் இல்லை. இதுவே இன்ஜின் வெயிட் இருக்கிற டிராக்டர்னால் வீல் ஸ்லிப்பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரண்ட் லிஃப்டிங் இருக்கும், வீல் ஸ்லிப்பேஜ் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரேம்பிங்க்கு பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அந்த வீல் ஸ்லிப்பேஜின்றது இருக்காது. அழகாக ஒரு 5-6 டன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போக முடியும். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ட்ராலின்னு சொல்லும் போது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மொத்த வெயிட் ட்ராலியில் இருக்கிற பாதி வெயிட் ட்ராலியில் இருக்கிற டயர் கேரி பண்ணிவிட்டு மீதி வெயிட் பார்த்திங்கன்னா இந்த டயரில் தான் ஆக்ட் ஆகும். இப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த டிராக்டரால் இழுக்க முடியாமல் ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகும் இன்ஜின் வெயிட் இல்லாததுனால. இதுவே ரிவர்ஸ் ரேம்பிங்னு சொல்லும் போது இந்த இன்ஜினோட இந்த டயரில் ஆக்ட் ஆகிற லோடு இந்த இன்ஜின் வெயிட் இல்லாததுனால டிராக்டர் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃப்ரண்ட்டில் ரிவர்ஸில் தள்ளிக்கிட்டே மேலே போகும். முன்னாடி இன்ஜின் வெயிட் இல்லாததுனால உங்களுக்கு ஈஸியான பிக்கப்போடு மேலே ஏறிடும். இதுவே இன்ஜின் வெயிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிராக்டர் பின்னாடி இருக்கிற ட்ராலி வெயிட்டையும் மேலே தள்ளிட்டு போகணும். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் வெயிட்டையும் இழுத்துட்டு மேலே வரணும். இப்படி பார்த்திங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஆனால் இந்த டிராக்டரில் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லிஃப்டிங், அதாவது ஃப்ரண்ட் வெயிட் இல்லாததுனால ஒன்ஸ் உங்களுக்கு ட்ராலி வெயிட் தான் மட்டும் கேரி பண்ணிவிட்டு மேலே போகும். இன்ஜின் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரேம்பிங்க்கு இந்த டிராக்டர் இருக்கும். நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை லைவாக நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகுது. ஒரு ட்ராலி ஒரு ரேம்பில் ஏறினா ஆகுது. ஜாண்டியர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆகலை, ஜாண்டியர் மகேந்திரா. ஆனால் ரிவர்ஸ் ரேம்பிங்க்குன்னு சொல்லும் போது
ஜாண்டியராக இருக்கட்டும் இல்லை மற்ற டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா வீல் ஸ்லிப்பேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் ஒரு மினிமமான வீல் ஸ்லிப்பேஜோட உங்களுக்கு வந்து ஈஸியாக மேலே ஏறிடுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஹை மெயின்டெனன்ஸ் சொன்னோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிராக்டரை விட கொஞ்சம் ஹைக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. 50 மணி நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 250 மணி நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 மணி நேரம், 750 மணி நேரம், 1000 மணி நேரம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டைம் வந்து கொஞ்சம் ஹைக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் மைலேஜ் நல்லா இருக்கும். 3.5 to 4 லிட்டர் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் ஹவருக்கு போகும். ஒரு 45 HP டிராக்டர் இப்படி போகிறதுனால கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். 50 மணி நேரமாக ஒரு கூட குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கூட குறைய பண்ணிக்கலாம். கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு எந்த ஒரு கை வைக்கிற வேலையே இல்லை. வண்டியில் செம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி மற்ற டிராக்டருக்கு எதனா பண்ணணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.